மக்களே இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னால் லண்டன்லேருந்து 3 மணித்தியாலம் ட்ரைவ் பண்ணணும். ஒரு கடற்கரை கிராமம் சூப்பராகவே இருக்கும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் போனதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஆச்சு, வாங்க கிளம்புவோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் பாருங்கள். முன்னுக்கு என்னுடைய ஃப்ரெண்டின வண்டி போயிருக்கு. நாங்கள் 4 ஃபேமிலி போய் கிளம்பியிருக்கிறோம். மற்ற ஃபேமிலியெல்லாம் லண்டனில் வேறு வேறு சிட்டியிலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. இங்கே வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒரு கெட் டுகெதராக ஃபன் பண்ணுவோம். எவ்ரி சம்மருக்கும் இது எங்களுக்கு நார்மலான இது தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டோம் எங்களோட ஹாலிடே கேம்புக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போய் வந்து எங்களுக்கு கீ எடுக்கணும், ரிசப்ஷனில் கீ எடுக்கணும். இப்போ நேரம் வந்து சரியாக 4 o'clock ஆச்சுது. இப்போ கீ எடுத்துகிட்டு இந்த இதுக்குள்ள நிறைய வீடுகள் இருக்குது. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் தான். பார்க்கலாம், சுற்றி தான் பார்க்கணும் இங்கே இருக்குதுன்னு. இந்த ஹாலிடே கேம்பில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு இருக்கிறது தான் ஒவ்வொரு வீடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து எங்களுக்கு பக்கத்தில் தருவாங்களோ தெரியல, சுற்றி தான் பார்க்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், பார்ப்போம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேமிலி, எல்லாமே 19 மெம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடு. உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே ஆல்ரெடி இவங்க வந்துட்டாங்க உள்ளுக்கு. சரி, நம்ம குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரி பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது டைனிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், சின்ன கிச்சன் தான், பரவாயில்லை. இந்த கிச்சனுக்கு 2 பேர் தான் நிற்கலாம். எலக்ட்ரிக் அடுப்பு தான். ஓகே, எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது இங்கே போகலாம். அடுத்தது ரூமை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஹோலு பாருங்கள், இதுதான் ஹோலு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இது ஒரு பெட்ரூமு. இதில் வந்து டபுள் பெட் இருக்குது. அங்கால வந்து சிங்கிள் பெட் இருக்குது மற்ற சைட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இதுதான் டாய்லெட்டு, ஆனால் பரவாயில்ல. ஓகே, இது வந்து 2 bedroom ஹவுஸ் தான். இது ஷவர் இருக்குது, ஷவர் ரூம். ஓகே, இதில் சொல்கிறதுக்கு கொண்டு இல்லை, இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த மற்ற வீடுகளும் வந்து ஒரே மாதிரி தான். இது சேம் வீடு தான். பார்த்தீங்கன்னா மற்ற சைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதில் டபுள் பெட் வேணும்னு சொன்னால் நாங்கள் சீட்டை போட்டு கீழையும் படுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ஹாலிடே கேம்பிலேருந்து ஒவ்வொரு லொக்கேஷனாக போவோம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு வந்திருக்கிறோம். சின்ன ஒரு பீச்சு தான். பீச்சை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிரேட் கிடையாது. ஓகே, சுமாரான பீச்சு தான். குழந்தைங்கள்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. நாங்கள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி பக்கத்துலேருந்து பீச்சுக்கு வந்திருக்கிறோம். யூகேயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிறிஸ்டல் கிளியரான பீச்சு கிடையாது. பார்த்தீங்கன்னா கல்லும் மண்ணுமாக தான் இருக்கும். சூப்பரான பீச் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல தான் அப்படி நல்லா இருக்கும். இதில் பாருங்கள், தண்ணி கிளங்கலாகவே வந்துட்டு இருக்குது. நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம், வெளியால் வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் போயிட்டுருக்காங்க வண்டிக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பசி எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் குளிச்சாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெக்டோனஸ் தான் வேணுமா. இங்கே இந்த சைட்டில் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போய் பார்த்து நீ அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் ஏதாவது. ஓகே, எல்லோரும் அவங்கவுங்க வண்டிக்கு போயிட்டுருக்குறாங்க. நாமளும் நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். இன்றைய பார்த்தீங்கன்னா சோஃபா இந்த ட்ரிப்பு முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ போயிட்டுருக்குறோம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு. இப்போ போகிற வழியை பாருங்கள், செம சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு கிராமத்தை தாண்டி தான் போகிறோம். இந்த கிராமத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு ஆள் நடமாட்டம் தெரியுதா? செம சூப்பராகவே அமைதியாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஊர் கவுன்சில் வந்து 2 சைட்லேயும் பாருங்கள் பார்க் மாதிரி பூ மரங்கள் செடிகள் எல்லாம் வச்சு செம சூப்பராகவே அழகு பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே மக்களும் வந்து கொஞ்சம் பொஷான மக்கள் போல இருக்குது. அந்த கவுன்சிலும் அவங்களும் பண்ணி கொடுக்குது. அவங்க நிறைய டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா. யூரோப்பியன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நாட்டை வந்து அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கொள்வாங்க. நாட்டை வந்து நாசம் பண்ண மாட்டாங்க. துப்புறதோ ரபீஸை வந்து இங்கே டம்ப் பண்ணுறதோ இந்த இதுவுமே இல்லை அவங்கள. இன்றைய பொழுது முடிஞ்சது. இன்றைக்கு பாருங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து அடுத்த நாள் கூகுள் மேப் பார்ப்போம் எங்கெங்கே இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 1 hour டிரைவில் சுற்றி எல்லா இடத்துக்கும் போவோம். இப்போ வந்து இன்னொரு கார்டனுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தோன்னு சொன்னால் பார்க்குக்கு வந்துட்டோம். செம க்ரீனரியாக இருக்குது, செம சூப்பராகவே இருக்குது. இனி தான் உள்ளுக்கு போகிறோம். இந்த பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். வேணும் வந்தால் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இதுதான் அந்த கார்டனுன்ற பேர். பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரன்ஸில் நிற்கணும். நம்ம டீமு கார்டன் திறக்க போகிறாங்க. இப்போ தான் திறக்கிறாங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம். செம சூப்பராகவே இருக்குது. இனி என்ன பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல. யூரோப்பில் கார்டனை க்ரீனரியாக பார்க்குறது இந்த ஒரு 3 மாதம் தான். அப்புறம் ஒரு இலை கூட இருக்காது. அந்த 3 மாதம் அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாட்டு கவர்மெண்ட்டுகள் ரொம்பவே செலவு பண்ணுவாங்க. மக்கள் இந்த டேக்ஸ் காசுலேருந்து தான் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டோம், நடுவுக்கு வந்துட்டோம். வா, செம்மையாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டோம். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம டீம் எல்லாம் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதில் வாழை மரம்லாம் இருக்குது. இங்கே வாழை மரம் எப்படின்னு சொன்னால் காய்க்காது, சும்மா வளர்ந்து மட்டும் இருக்கும்.
பாருங்களேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த பார்க்கில் வந்து லோக்கலில் இருக்கிற வெள்ளைக்காரங்க வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க குழந்தையில விட்டுட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடி ஓடி செல்ஃபியும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ரீல்ஸ் எடுத்து சுட சுட உடனே அப்லோட் பண்ணிட்டு இருக்கணும். பார்ப்போம் சூப்பராகவே இருக்குது. வாங்குறதுல சூப்பராக ஒன்று இருக்குது பார்க்க. உறவுகளை இதை பாருங்கள். 1857 இந்த ஃபவுண்டனை கட்டியிருக்கிறாங்க. செம்ம சூப்பராகவே இருக்குது. எத்தனை வருஷம் அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்களா, செம்மையாக இருக்குது பாருங்களேன். மேலேருந்து தண்ணி விழுந்துட்டு இருக்குது. செம்ம சூப்பராகவே இருக்குது அந்த தண்ணி சவுண்டுக்கு. பழசை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பியன்ஸை கேட்டு தான். அவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்க அவங்களோட டேக்ஸ் மணியிலேருந்து. அவங்களோட நாட்டில் மட்டும் செலவு பண்ணுறது இல்லை, அவங்க ஆண்ட நேரத்தில் நம்ம நாட்டில் வந்து அவங்க கட்டி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, பழைய கோட்டைகள், பிரிட்ஜஸ் அப்படியெல்லாம். அதுக்கும் கொஞ்சம் காலமாக ரொம்ப காலமாகவே பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே கரப்ஷன் பண்ணாங்க. அதுலேருந்து நான் நினைக்கிறேன் பே பண்ணாமல் விட்டுட்டான்னு நினைக்கிறேன். நாங்களும் செலவு பண்ணி மெயின்டைன் பண்ண மாட்டோம். சரி இது வெளிநாட்டுக்காரன் தானே, அதுலேயாவது பண்ணோன்னா அதே வந்து வாயில் போட்டுருவாங்க நம்ம மக்கள். இந்த பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அடி கீழே இருக்குது ஒரு பள்ளத்தில். அது எப்படி இந்த பள்ளம் வந்ததுன்னு தெரியல. ஆனால் மற்ற இடத்துல சுற்றி பார்த்தா சமநிலமாக இருக்குது. இதில் மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு குழி அதை பார்க்காக்கி வச்சுருக்குறாங்க. இதுக்கு இந்த குழி வந்ததுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்குக்கு வந்திருக்கிறோம். பெரிய ஒரு பார்க்கு. இந்த இடத்த பாருங்கள். இந்த வெயிலால் புல்லெல்லாம் வந்து காஞ்சி போச்சு. மரங்கள் மட்டும் நல்ல செழுமையாக பசுமையாக இருக்குது. செம சூப்பராகவே இருக்குது. இதில் தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இதில் தண்ணியை காணல. இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி நடக்க வேண்டியிருக்கு. இதில் பாருங்கள், இதை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. இல்லை டோம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இதில் சுற்றி சேர் போட்டிருக்கு. சுற்றி சொப்ஸ் மாதிரி சின்ன 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 இதாக இருக்குது. என்னென்னு தெரியல இது எதுக்கு கட்டினாங்க என்னத்துக்குன்னு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையில் இருக்குது. 2-3 கடையில் தான் இருக்குது. ஐஸ்கிரீம் கடை அப்படி தான் இருக்குது. மிச்சம் ஒன்றுமே இல்லை. இதில் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு காரணத்தால் தான் கட்டியிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது இல்லையா எதுக்கு கட்டினாங்கன்னு. இப்படியே இந்த சைட்டுக்கு நடந்து போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு பொண்டு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. எதுக்கு கட்டினாங்க இவ்வளோத்துக்கு செலவு பண்ணி. ஆனால் பார்க்க சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் இந்த இடமும். ஆனால் இந்த வாட்டி சம்மர் வந்து லாங் சம்மரும் மழையே இல்லை. ஆனால் இதுக்குள்ள நிறைய தண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்களேன். வா செமையாக இருக்குது, க்ளீன் வாட்டர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்க்கில் நிறைய பறவைகள் வந்து இந்த பார்க்கில் குளிக்கும் குடிக்கும் எல்லாமே செய்யும். இல்லை முன்னுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்குது. செம்ம அங்கே யாருமே இல்லை, சும்மா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க விட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் பார்க்க விட்டு கிளம்பி வந்தோடனே இன்னொரு கிராமம். இது வந்து வேறு இடம். இதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற கொலிடே கேம்பு பக்கத்தில் ஒரு பீச் ஒன்று இருக்கான். அதுக்கு தான் போகிறோம். நடந்து தான் போகிறோம். வண்டியை விட்டுட்டு நடந்து போகிற இடத்த காட்டிட்டு போகிறோம் பாருங்கள். சூப்பராகவே இருக்குது பாருங்களேன். ரோட்டில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கேயும் மக்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் லண்டனில் இருந்து 3 மணித்தியாலும் இங்கே அவுட் சைட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து வெளியால் கிளம்ப மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சின்ன கடைகள் இருக்குது, பப் இருக்குது, வேறு என்ன இருக்குது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பார்க் இருக்குது. நாம் எல்லாம் லண்டன் சிட்டியில் வாழ்ந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒரு அமைதியாக இருக்குது இல்லையா. எப்போயுமே சின்ன சண்டு மக்கள் சத்தமும் அதுவும் இதுவும் அவ்வளோ க்ரௌடி பிளேஸில் வாழ்ந்துட்டு இப்படி அமைதியான இடத்துல வரும்போது செம சூப்பராகவே இருக்குது. இந்த வீடுகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பல நூற்று பழமையான வீடுகள். செம சூப்பராகவே இருக்குது. உறவுகளே ஃபைனலியாக இப்போ வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம கொல்டே கேம்புக்குள்ளே பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு வந்துட்டோம். சும்மா ஒரு ஃபன் வாக். பரவாயில்ல, நல்லா இருக்குது. அன்றைக்கு போனதை விட இன்றைக்கு போனது நல்லா தான் இருக்குது. உறவுகளை இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அனிமல் பார்க்குக்கு வந்திருக்கிறோம். செமையாகவே இருக்குது. இது அனிமல் பண்ணைன்னு சொல்ல முடியாது, இது பார்க் தான் சொன்னால் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு இதை வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவைகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம். கேரட்டோ வெஜிடபிள் ஏதாவது வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் கடை இருக்குது அதில் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நானும் வந்து ஃபன்னுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் பாருங்களேன். ஆனால் இந்த அனிமலை பாருங்களேன் நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். இது எப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியான அனிமல். இந்த பேர் வாயில் வரையில் மறந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு லேடி கொடுத்துட்டு இருந்தாங்க கேரட் தான். அது இந்த அனிமல் தான். அது எப்படின்னு சொன்னால் அதுக்கு கோவம் வந்தால் துப்பி விட்டுரும் மூஞ்சியில். அந்த லேடிக்கு வந்து துப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த விளையாட்டுக்கே போக மாட்டேன். வாயில் கேரட் இருக்கே போயிடணும், இல்லைன்னா துப்பி போடும் எனக்கும். உறவுல இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுலே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. இத்துடன் என்னுடைய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இது இந்த கண்டினியூ வீடியோ வந்துட்டு இருக்குது. ஓகே பா.